வியாசர்பாடி மகாகவி பாரதி நகரில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. அதிமுக மாநில சிறுபான்மை பிரிவு துணைச் செயலாளர் MA சேவியர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மணிகண்டன், அப்துல் ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் மணிகண்டன், பொன்முடிக்கு தண்டனை விதிக்கப்பட்டது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என குறிப்பிட்டார். மக்களுக்கான கோரிக்கைகளை வைத்தேன் என்று வெளியிலே சொல்லிக் கொண்டு அங்கே பாரதிய ஜனதாவின் காலடியிலே போய் விழுந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் பாரதிய ஜனதாவுடைய பீத்தியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, எங்களை கைது செய்கிறார்கள், EDயை அனுப்பாதீர்கள், CBI அனுப்பாதீர்கள் என்று அவர்கள்தான் போய் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியை விட்டு வெளியே வந்துவிட்டது. ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். வருங்காலங்களில் 24 பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, 26 சட்டமன்ற தேர்தலும் பாரதிய ஜனதாவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை இல்லை இல்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டத்திற்கு உட்பட்ட தம்மனூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. இதனையொட்டி வேளாண் துறை, மருத்துவத்துறை, பள்ளி கல்வித்துறை, வேலைவாய்ப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பாக அரங்குகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மக்கள் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனையடுத்து நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 87 பயனாளிகளுக்கு 72,29,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். சேலத்திலிருந்து மினி டெம்போ ஒன்று துண்டு சீட்டு ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு சென்று கொண்டிருந்தது. அதை சேலம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த கோகுல் அரசு என்பவர் ஓட்டிச் சென்றார். அப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சேலம் புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஓட்டுநர் கோகுல் அரசு மற்றும் அவருடன் பயணம் செய்த செந்தில் ஆகிய இருவரும் லேசான காயமடைந்தனர். இதையடுத்து உடனடியாக அவர்கள் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். இந்த விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாவட்டம் பெரியகுளம் அருகே குள்ளப்புரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் திருச்சி துறையூரை சேர்ந்த சின்னையன் மகன் தீபக் சந்திரன் 1ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இவர் கல்லூரியின் விவசாய வளாகத்தில் உள்ள கிணற்றில் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். இதுகுறித்து கல்லூரி நிர்வாகம் ஜெயமங்கலம் காவல் நிலையத்தில் தகவல் அளித்ததை தொடர்ந்து மாணவரின் உடலை மீட்ட ஜெயமங்கலம் காவல்துறையினர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவர் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் சக மாணவர்களிடமும் கல்லூரி நிர்வாகத்தினரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சாத்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பார்வதி என்ற பெண்ணை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ஒயாசிஸ் தொண்டு நிறுவனத்தில் ஒப்படைத்து பூரண குணப்படுத்தினார். தொடர்ந்து மனநல காப்பகத்தில் இருந்து பார்வதி தனது பெற்றோருடன் வீடு திரும்பும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் அரசு முருகையன், கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன், கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த வேட்டக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முருகேசன், ராஜேஸ்வரி தம்பதியினர். இவர்களது மகன் சபரிமலை செல்ல இருமுடி கட்டுவதற்காக இன்று அதிகாலை வீட்டிலிருந்து புறப்பட்டு கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர்களின் கூரை வீட்டு தீப்பற்றி எரிந்ததை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயை அணைக்க முயற்சி செய்தனர்.
அதே சமயம் வீட்டில் இருந்த சிலிண்டர் தீப்பிடித்து எரிந்ததால் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் இருந்து நாசமாகின. பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் சுமார் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. மேலும் வீட்டில் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் இதுகுறித்து கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மோட்டை பகுதியில் உள்ள காப்பு காடுகளில் இயற்கை சீற்றத்தால் கீழே விழுந்து கிடந்த பெரிய அளவிலான தேக்கு மரம் ஒன்றை சில மர்ம நபர்கள் வெட்டி கடத்தி சென்றுள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றாலம் வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த வழக்கில் ரெட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த பொன்னுத்துறை, கதிரவன் காலனி பகுதியைச் சேர்ந்த முகமது கனி ஆகிய 2 பேரை வனத்துறையினர் கைது செய்த நிலையில் இந்த கடத்தலில் தொடர்புடைய மேலும் சிலரை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது தேக்குமர கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகளான பண்டாரம், செல்லப்பா ஆகிய 2 பேரை குற்றாலம் வனத்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக கவனக்குறைவாக செயல்பட்டதாகவும் கடத்தலை தடுக்க தவறியதாகவும் கூறி 2 வனத்துறையினர் பணியிடை நீக்கம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.